ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிறோம். சிறகடி காசையில் நம்ம மீனார் இருக்காங்க பாருங்க. அவங்க ஏமாறுறது தெரியாமல் அவ்வளோ ஆனந்தத்தோட பூவெல்லாம் டெக்கரேஷனுக்கு வாங்கிட்டு வந்துட்டு ஹாப்பியாக டெக்கரேஷன்லாம் முடிக்கிறாங்கங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியில் போயிட்டு அமௌண்ட்டை கேட்கலான்னு போனால் சத்யாவை கூட்டிகிட்டு போய் தான் எல்லா வேலையும் பண்ணுறாங்க. ஆனால் எங்கே தான் பொண்டாட்டி ஏமாந்துருவாளோன்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. எப்படி ஃபாலோ மீன்னு அவரு ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணேன். இப்படி உஷாராக இருந்தோம், இப்படி ஏமாற போகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. அதாவது பெரிய அப்பா வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு சிந்தாமணி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா என்ன ஆப்புனா 2 லட்ச ரூபாய்க்கு டெக்கரேஷன்லாம் பண்ணி விட்டுட்டு இந்த பொண்ணுக்கே தெரியாமல் இந்த பொண்ணுக்கிட்ட கையெழுத்த வாங்கிட்டு 2 லட்ச ரூபா நீ வாங்கிட்டமான்னு சொல்கிறாங்க. அடப்பாவி மக்கா, இப்படிலாம் ஏமாத்துறது தப்புன்னு உங்களுக்கு தோணவே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மீனாப்பா அவங்க அழுதுகிட்டே அந்த மண்டபத்தை விட்டு வெளியே வராங்க. ஒவ்வொருத்தரும் இப்படி ஏமாற்றணும்னு நினச்சா எப்படிங்க முன்னேற முடியும்? சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க முன்னேறி வரணும்னு நினைக்கணும். அதை வழி விடுறதை விட்டுட்டு போட்டு மிதிக்கணும்னு நினச்சா லைஃப்பில் யாருமே முன்னேற முடியாது. ஆனால் பின்னாடி அவங்களுக்கும் கடவுள் ஒன்று வச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. கடைசியில் சிந்தாமணி ஒரு பக்கம் ஃபோன் பண்ணி இதை பெருமையாக வேற சொல்கிறாங்க. பார்த்தது எருமை வேலை, இதில் உனக்கு என்ன பெருமை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்கள பார்க்க கடைசியில் இவங்க மாமியார் அவ்வளோ குழுன்னு ஏசி போட்ட மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க. ஏமா 2 லட்ச ரூபா கடன் வந்திருக்கா, அது உன் பிள்ளைக்கும் சேர்த்து தானம்மா. அது சரி, என்னைக்கு முத்துவண்ணி பிள்ளையா நினச்சிருக்கேன், இன்னைக்கு நினைக்கிறதுக்கு அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. கடைசியில் பார்த்தா இவங்க 2 பேரும் கண்ணா ஸ்வீட் எடு கொண்டாடு அந்த ரேஞ்சுக்கு இவங்க பில்டப் பட்டு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மீனா ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க. போதுமா அழுததெல்லாம், எல்லாத்துக்கும் போராடி முடியல அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. வேணாம்ப்பா, இவங்களுக்குலாம் திருப்பி கொடுக்குற நேரமா இது, டைம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் வச்சு செய்யணும். இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. திருந்தாத ஜென்மத்துக்குலாம் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சும்மாவா சொல்லுவாங்க? அந்த மாதிரி பண்ண